வணக்கம் மக்களே. தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட சிஎம் ஆனதுக்கப்புறம் பல பேரோட வாழ்க்கையில் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்காரு. இம்பேக்டோ இல்லை ஏதோ ஒரு ஒரு நெருடலோ இல்லை சிலருக்கு சந்தோஷமோ பல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. அதுலேயும் பெரிய பெரிய தலைகள் நம்ம கொண்டாடக்கூடிய மனிதர்களாக இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் கூட இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்காரு. நேற்று ரஜினி ஐயாவோட பேட்டியை பார்த்துருப்பீங்க. பவன் கல்யாண் ஆந்திராவோட துணை முதல்வர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அவங்க கட்சி கூட்டத்தில் கம்பேர் பண்ணாதீங்க, இங்கே தளபதி விஜய் டைரெக்டாக முதலமைச்சராக 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்தாங்க, நீங்கள் ஏன் ஆகலைன்னு. இங்கே இது எப்படி இருக்குன்னா, இந்த சோஷியல் மீடியா இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா, பக்கத்து வீட்டுக்கார நல்லா படிக்கிறான் பையன், அவன் மாதிரி நீ ஏன் படிக்க மாட்டேன், அவன் உட்காந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படித்து வேலைக்கு போயிட்டான், நீ ஏன் போகல, அந்த மாதிரி இருக்குது. அதுவும் இன்றைக்கி சோஷியல் மீடியாவை பார்த்து இந்த உச்சத்தில் இருக்கிறவங்களே பயப்படுறாங்கன்னா, நம்மளை மாதிரி சாதாரணமாக இருக்கிறவங்களாம் ரொம்ப பயப்படணும் போல இருக்குது. அப்படிதான் தெரியுது. ஏன்னா ரஜினி சார் கிட்டத்தட்ட அதை ஒரு 2 வாரமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. எப்படியாச்சும் இதை சொல்லணும், அப்படிலாம் இல்லை அப்படின்னு இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதனால் இதோட இம்பேக்ட் இன்னும் ஃபர்தராக எப்படி இருக்குன்னு வருங்காலத்தில் பார்ப்போம்.